கல்பாக்கம் அருகே பள்ளி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கல்பாக்கத்தை அடுத்த வயலூர் ஊராட்சிக்குட்பட்ட காரைத்திட்டு கிராமத்தில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் அங்குள்ள வயல்வெளியில் காலைக்கடன் கழிக்க சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்ற பொறியியல் கல்லூரி மாணவரும் அஜய் என்ற நபரும் மாணவியின் வாயில் துணியை பொத்தி கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். நினைவின்றி மயங்கி கிடந்த மாணவியை அப்பகுதி மக்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பாக மாணவியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் 2 பேரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே திருக்கழுக்குன்றம் அருகே புலியூர் கிராமத்தில் 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வினோத்குமார் என்ற இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள மேகலாம்பட்டியில் பாலியல் தொல்லைக்காளான விவசாயி பெண் தொழிலாளி ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சேர்த்தனர். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சக்கரவர்த்தி என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர்.